அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் உன்னுடல் உன்னுடன். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெஞ்ச் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை மிட்டவுன் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் தாமஸ் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் வின்சென்ட் அமுல்ராஜ் அவர்களுக்கும், மற்றும் இன்று நமக்கு ஆசனங்களை சொல்ல காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் அன்னப்பண்ணையா அவர்களுக்கும், பயிற்சி அளிக்க இருக்கும் பாரதி தேவி அவர்களுக்கும், திட்டத்தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளை வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசித்து வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை மிட்டவுன் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி இறைவணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையை, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை குறைபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாய் நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் பட்டுக்கோட்டை மிட்டவுன் சங்கத்தின் தலைவர் சீனிவாசன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பண்ணையா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் உயர்வடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் தோளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம். நீண்ட காற்றுள் இழுத்து
நம்முடைய தாயை வணங்கிக் கொள்கிறோம், தந்தையை வணங்கிக் கொள்கிறோம், இக்கல்வியை கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என வேண்டுகிறோம். நாளும் உயர்வோம், வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கைத்தட்டல் பயிற்சி, கண் பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நீண்ட மூச்சு. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 10. 1 2 3 4 5 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சி. படுத்த நிலையில் ஊஞ்சலாசனா.
பிடித்து வலது இடதாக உடலை பக்கவாட்டில் சாய்வு நிலைக்கு கொண்டு போகிறோம். ஒரு ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட மூச்சு. அப்படியே கவிழ்ந்து படுத்த நிலையில் முயலாசனம். அப்படியே மெல்ல மூச்சுள் இழுத்தவாறு கைகள் மேல வரட்டுங்க. அப்படியே மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வரட்டும். அடுத்ததாக கட்டை விரலை மடித்து அடிவயிற்று பகுதியில் வைத்து ஒரு ஆழ்ந்து மூச்சுள் இழுத்து மெல்ல காற்றை வெளிவிட்டவாறு கீழ் நோக்கி கொண்டு வருகிறோம். தலை மேலே வருது, மூச்சு உள்ளே போகிறது. இதுலயே ஒரு 5 முறை நல்ல வேகமா செய்யலான்னு. 1 2 ஒரு ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட மூச்சு. ஒரு 2 ஆசனத்தை மட்டும் முக்கியமா நம்ம இப்போ செய்தோம். நன்றாக நாசிகளை திறப்பதற்காக வேண்டி, அதாவது அடிப்படை பயிற்சிக்காக வேண்டி. ஒரு நீச்சல் பழகும் பொழுது தொடக்கத்துல ஒரு மிதக்கிற மாதிரி கட்டி பழகுவோம். அப்புறம் தானாக அடிப்போம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கைகள் அசையாமையே மிதப்போம். இப்போ சைக்கிள் ஓட்டும் பொழுது முதல்ல ஒருத்தர் பிடிச்சு ஓட்டணும், அதுக்கு பிறகு பிடிக்காம, அதுக்கு பிறகு தன்னுடைய இயல்புல போகணும். அது போல நம்ம இப்போ தொடக்க நிலையில அடிப்படை பயிற்சிகளை பார்க்கிறோம். அதுக்கு பிறகு மேன்மையான பயிற்சியாகிய அந்த முழுமை என்கிற தாய்ச்சி பயிற்சியை நம்முடைய ஈரோடு சித்தர்கள் வழி யோகா கல்வி மையத்தினுடைய பாரதி தேவி அவர்களிடம் ஒப்படைக்கிறோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். போன வாரம் வரை 11 பயிற்சி முறைகள் தாய்ச்சி பயிற்சியை பார்த்தோம். இந்த வாரம் இந்த 11, 12, 13 இந்த 3 பயிற்சி நிலைகள் இந்த வாரம் பார்க்கலாம். அனைவரும் நேரா எழுந்திருச்சு நிற்குங்க. ஒரு 2 கால்களுக்கு இடையில் 2 அடி இடைவெளி விட்டு நின்று கொள்ளுங்கள். உங்களுடைய வலது கால இருக்கிற இடத்துல வச்சுட்டு இடது கால ஒரு 45 டிகிரி ஆங்கிள் முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. 11வது பயிற்சி முறை பிக்கிங் ஆஃப் பிரேக்ஸ் சென்ற வாரம் பார்த்தோம். கையை கீழே கொண்டுட்டு போகும்போது மூச்சு சுத்திட்டே போகணும். அப்படியே கடல் நீர் அப்படியே 2 கைகளாலும் அள்ளிக்கிறோம். அள்ளிட்டு மூச்சு இழுத்துக்கிட்டே கையை மேல கொண்டு வரோம். அப்படியே கடல் நீர் அப்படியே முகத்துல தெளிச்சுட்டு மூச்சு விட்டுட்டே கைய கீழே கொண்டு வரோம். இந்த பயிற்சி மிக மிக பொறுமையா நாம மெதுவாகவும் பொறுமையாகவும் மூச்சு இந்த கை கால் அசைவுகளை கவனிச்சுட்டே நாம் செய்ய போறோம். முதல் நேரம் நின்றுக்கோங்க. உங்களுடைய 2 கால்களுக்கு இடையில் 2 அடி இடைவெளி விட்டு நின்று கொள்ளுங்கள். உங்களுடைய இடது கால் எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. 45 டிகிரி ஆங்கிள் முன்னாடி வச்சுக்கோங்க.
அப்படியே கைகளை அப்படியே கீழே கொண்டு போறோம். மூச்சு விட்டுட்டே கீழே போறோம். கடல் நீர் அள்ளிக்கிறோம். அப்படியே மூச்சை முழுவதுமாக இழுத்துட்டு கைகளை மேல கொண்டு வரோம். கடல் அலை நீரை உங்களுடைய முகத்துல பிடிப்பீங்க. மூச்சு விட்டுருங்க. மூச்சு விடுறோம். மூச்சு விட்டுட்டே கீழே போறோம். கடல் நீர் அள்ளிக்கிறோம். இந்த 2 கைகளாலும் கடல் நீரை அள்ளிக்கொள்ளுங்க. மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. கடல் அலை நீரை அப்படியே உங்களுடைய முகத்துல தெளிச்சுட்டுங்க. மூச்சு விட்டுட்டே கீழே போறோம். கடல் அலை நீர் அள்ளிக்கிறீங்க. கடல் அலை நீர் அள்ளிட்டு மூச்சு விட்டுட்டே மேல வரீங்க. அப்படியே முகத்துல அள்ளிக்கிறீங்க. மூச்சு விட்டுறீங்க. இதே போல வலது பக்கமாவும் நம்ம செய்ய போறோம். நேரா நிற்குங்க. இப்படி வலது காலை முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. மூச்சு விட்டுட்டே கீழே போறோம். கடல் அலை நீர்களுடைய 2 கைகளாலும் அழுத்துறீங்க. மூச்சு இழுத்திட்டு மேல வரீங்க. இப்படி முகத்துல அள்ளி தெளிச்சுக்கிறோம். மூச்சு விடுறோம். Breathe out. கடல் அலை நீர் அள்ளிக்கிறோம். Breathe in. முகத்துல தெளிக்கிறோம். Breathe out. Breathe out. கடல் அலை நீர் அள்ளிக்கிறோம். நல்லா மூச்சு விடுறோம். முகத்துல தெளிக்கிறோம். Breathe out. Breathe out. கடல் அலை நீர் 2 கைகளால் அள்ளிக்கிறோம். மூச்சு விட்டுட்டே கைகளை மேல கொண்டு போறோம். நல்லா மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. அப்படியே உங்களுடைய முகத்துல தேய்ப்பீங்க. மூச்சு விடுங்க. 11வது பயிற்சி முறை picking up waves. அடுத்து 12வது பயிற்சி முறை pushing waves. கடல் அலை நீரை தள்ளக்கூடிய பயிற்சி. இதுவும் வலது இடது புறமா 2 பக்கம் நான் செய்யணும். முதல்ல நான் செய்யறேன் பாருங்க. மியூசிக் சவுண்ட் அதிகமா இருக்குங்க. நான் பேசுறது கேக்குதாங்கம்மா? நான் பேசுறது கேக்குதுங்களா? மியூசிக் அதிகமா இருக்குங்களா? நீங்க பேசுறது கம்மியா இருக்குங்க மேம். மியூசிக் தான் அதிகமா இருக்கு. ஓ சரி, சவுண்ட் குறைச்சிக்கிறேன். நேரா நின்னுக்கிறோம். ஒரு இடது கால 45 டிகிரி ஆங்கிள்ல வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு விட்டுட்டே வலது பக்கமா இருந்து இடது பக்கமா கையை கொண்டு போறோம். மூச்சு விட்டுட்டே கொண்டு போறோம். இப்படி கொண்டுட்டு போகும்போது கால் முட்டி வந்து இடது கால் முட்டி வந்து பெண்டா இருக்கும். மூச்சு விட்டுட்டே கை இடது பக்கமா கொண்டுட்டு போயிட்டோம். அடுத்து கடல் அலைய அப்படியே தள்ளுறோம். 2 கைகளால மூச்சு பழகும் இல்லைங்களா? அது மாதிரிதான் கடல் அலைய தள்ளிட்டு மூச்சு விட்டுட்டே போறோம். கடல் அலைய அலை நீரை இப்படி ஒதுக்கி கொண்டு வந்து வலது பக்கமா கடல் அலை அப்படியே இழுத்துட்டே வரோம். இந்த பக்கம் ஒதுக்கிறோம். Breathe out. Breathe in. Breathe out. Breathe in.
நேரா நின்னுக்குங்க. உங்களுடைய இடது கால முன்னாடி 45 டிகிரி ஆங்கிள் வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி பொசிஷன்ல வச்சுக்கோங்க. அப்படியே மூச்சு விட்டுக்கிட்டே கை இடது பக்கமா கொண்டு போறோம். கடல் அலைய அலை நீரை அப்படியே தள்ளிக்கிறோம், இழுக்கிறோம். கடல் அலை நீர் இழுக்கும்போது மூச்சு இழுத்துக்கிட்டே வரோம். இழுத்துட்டு வந்து வலது பக்கமா இப்படி அந்த இழுத்துட்டு வந்த நீரை வலது பக்கமா இப்படி ஒதுக்கி விட்டுட்டு மறுபடியும் கடல் அலைய தள்ளிக்கிட்டே போகும். மூச்சு விட்டுக்கிட்டே போறோம். தள்ளும் போது மூச்சு விடணும். அலை நீரை இழுக்கும் போது மூச்சு இழுக்கணும். மூச்சு விடுறோம், மூச்சு இழுக்கிறோம். மூச்சு இழுத்துட்டு வந்து வலது பக்கமா அந்த தண்ணிய ஒதுக்கி வைக்கிறோம். மூச்சு விடுறோம், மூச்சு இழுக்கிறோம். மூச்சு விடும்போது கடல் அலைய தள்ளிக்கிட்டே போறோம். மூச்சு இழுக்கும் போது கடல் அலைய இழுத்துட்டு கடல் அலை வலது பக்கமா இதே பயிற்சி இடது பக்கமா பண்ணுறோம், வலது பக்கமா செய்யறோம். வலது காலை முன்னாடி வச்சுக்கோங்க. ஒரு 45 டிகிரி ஆங்கிள் வச்சுக்கோங்க. கையை வந்து இடது பக்கமா இப்படி வச்சுக்கோம். கடல் அலையை தள்ளிக்கிட்டே போறோம், மூச்சு விட்டுக்கிட்டே போறோம். அலை நீரை இழுத்துக்கிட்டே வரோம். இப்படி வந்து இடது பக்கமா ஒதுக்கி விட்டோம். Breathe out. Breathe out பண்ணும்போது வலது பக்கமா கையை கொண்டு போறோம் இல்லைங்களா? அப்போ வந்து வலது கால் முட்டி வந்து பெண்ட் பண்ணிக்கணும். Breathe out. Breathe in. இந்த பக்கம் இடது பக்கமா கொண்டு வரும்போது வலது கால் முட்டியை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இடது கால் முட்டியை லைட்டா பெண்ட் பண்ணிக்கணும். Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. பன்னிரெண்டாவது பயிற்சி முறை புஷ்டிங் ஆஃப் வேவ்ஸ், கடல் அலை நீரை தள்ளக்கூடிய பயிற்சி. 12வது பயிற்சி முறை வந்து டவ் ஸ்ப்ரெட்ஸ் இட்ஸ் விங்ஸ். ஒரு புறா வந்து அதனுடைய இறக்கைய அடிக்கக்கூடிய பயிற்சி, இறக்கையை விரித்து கட்டியா அடிக்கக்கூடிய பயிற்சி. முதல் நான் செஞ்சேன், பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு பறவையை நம்ம கற்பனை பண்ணிக்கணும். ஒரு புறாவா நம்முடைய மனசுல பாவனை பண்ணிட்டு, அதே போலதான் 11வது 12வது பயிற்சி முறை போலதான் இடது காலை வந்து 45 டிகிரி ஆங்கிள் வச்சுக்கிறோம். வலது காலை எப்பவும் போல நேரா வச்சுக்கிறோம். கை வச்சுக்கிறோம். நல்லா கை நல்லா ஓபன் பண்ணிக்கீங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே போறோம். மூச்சு இழுத்துக்கிட்டே போயிட்டு உடம்பை முன்னோக்கி கொண்டு போறது. மூச்சு இழுத்துக்கிட்டே உடம்பை வந்து முன்னோக்கி கொண்டு போறோம். கை கிட்ட வர மூச்சு இழுத்துக்கிட்டே கையை கிட்ட கொண்டு வரோம். நெஞ்சு பகுதி கிட்ட கொண்டு வந்து ஒரு புறா வந்து இறக்கி அடிக்கிற மாதிரி இப்படி பண்ணுவோம். Breathing. Breathe out. Breathing. Breathe out. Breathing.
Breathe out. நேரம் நிறுத்துங்க. புறா ரெக்கையை அடிக்கக்கூடிய பயிற்சி 13வது பயிற்சி முறை. உங்களுடைய இடது காலம் முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. 45 டிகிரி ஆங்கிள் எடுத்து வச்சுக்கோங்க. கை வச்சுக்கோங்க. கையை நல்லா ஓபன் பண்ணிக்கோங்க. நெஞ்சுக்குள்ள நல்லா வச்சுக்கோங்க. பிரீத்திங். உடம்பு முன்னாடி கொண்டு வரும்போது இடது கால் முட்டி பகுதி மடங்கி இருக்கணும். பிரீத்திங். Breathe out. Breathing. மூச்சு நல்லா இருக்கிறோம். மூச்சு விட்டு விட்டுக்கிட்டே கையை கிட்ட கொண்டு வரோம். Breathe out. Breathing. Breathe out. Breathing. Breathe out. இதே போல வலது பக்கமும் வச்சுக்கிறோம். வலது கால 45 டிகிரி வச்சுக்கோங்க. முன்னாடி வச்சுக்கோங்க. உடம்பு நல்லா கைகள் நல்லா வச்சுக்கோங்க. நெஞ்சு பகுதி நல்லா வச்சுக்கோங்க. Breathing. Breathe out. ஒரு பறவை ரெக்கையை விட்டு அடிச்சு இருக்கீங்களா? அதே போல breathing. Breathe out. Breathing. Breathe out. Breathing. Breathe out. Breathing. Breathe out. இந்த 3 பயிற்சி முறைகளையும் முதல்ல இருந்து வரிசைப்படுத்தி நாம் செஞ்சிடலாம். ஒரு நீண்ட மூச்சு. நல்லா ஆழமான மூச்சு எடுத்துக்கிட்டோம். உங்களுடைய வலது கால் உங்களுடைய இடது கால் பகுதி முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. பிக்கிங் அப் பிரேஸ் 11, 12, 13 3 பயிற்சி முறைகளையும் வரிசையா நாம் இந்த முறையை செஞ்சிடலாம். கடல் அலை நீர முகத்தில் அள்ளி தெரிவிக்கக்கூடிய பயிற்சி. இடது கால் எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. மூச்சு விட்டுட்டே போறோம். கடல் அலை நீர் அள்ளிக்கிறோம். கை நிறைய அள்ளிக்கிறோம். மூச்சு விட்டுட்டே கையை மேல கொண்டு வரோம். நல்லா மூச்சு விட்டுட்டே மேல கொண்டு வரோம். முகத்துல தெளிக்கிறோம். மூச்சு விட்டுறோம். மூச்சு விட்டுட்டே கீழே போறோம். கடல் அலை நீர் அள்ளிக்கிறோம். 2 கையிலையும் நிறைய அள்ளிட்டு வரோம். மூச்சு விட்டுட்டே மேல வரோம். முகத்துல தெளிக்கிறோம். மூச்சு விடுறோம். மூச்சு விட்டுட்டே கீழே போறோம். கடல் அலை நீர கைகளை அள்ளிக்கிறோம். நன்றாக மூச்சு விட்டுட்டே மேல கொண்டு வரோம். முகத்தை நோக்கி கொண்டு வரோம். எல்லாம் முகத்துல கடல் அலைகள் நல்லா சட்டுன்னு அடிச்சுக்கோம். மூச்சு விடுறோம். இதே போல வலது பக்கமாக நம்ம செஞ்சிடலாம். வலது கால 45 டிகிரி ஆங்கிள் வச்சுக்கோங்க. மூச்சு விட்டுட்டே கீழே போறோம். கடல் அலை நீர் 2 கைகளினாலும் அள்ளிக்கிறோம். நல்லா மூச்சு விட்டுட்டே மேல வரும். நல்லா மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. இந்த கடல் அலை நீர் உங்களுடைய கைகளில் இருக்க நீரை முகத்தில் அள்ளி தெரியுங்க. மூச்சு விட்டோம். Breathe out. கடல் அலை நீர் அள்ளிக்கிறோம். மூச்சு விட்டுட்டே மேல வரோம். முகத்துல தேய்க்கிறீங்க. மூச்சு விடுறோம். Breathe out. Breathing. முகத்துல தேய்ச்சிட்டோம். Breathe out. Breathe out. கடல் அலை நீர் அள்ளிக்கிறோம். முகத்துல தெளிக்கிறோம். 12வது பயிற்சி முறை.
புஷிங் வேவ்ஸ், கடல் அலையில தள்ளக்கூடிய பயிற்சி. இடது கால முன்னாடி வச்சுக்கணும், 45 டிகிரி ஆங்கிள்ல. வலது பக்கம் இரண்டு கையை இப்படி வச்சுக்கணும், அப்படியே முடிச்சுக்கிட்டே சரிங்களா, இடது பக்கமா கொண்டு போறோம். மூச்சு விட்டுட்டே கடல் அலைய தள்ளிட்டு இடது பக்கமா இருந்து வலது பக்கமா தள்ளிட்டு வந்து தள்ளிட்டு போறோம். அந்த அலையில இந்த பக்கம் வலது பக்கமா ஒதுக்கி விடுறோம். Without breathing. Without கடல் அலையை தள்ளிட்டு வரும்போது மூச்சையும் கண்டிப்பா இருக்கணும். Breathing. இடது பக்கமா இருந்து வலது பக்கமா கொண்டு வந்து கடல் அலையில ஒதுக்கிறோம். Without breathing. இதே போல வலது பக்கமா செய்யணும். வலது கால எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க, கையில ரெண்டு கையும் இடது பக்கமா வச்சுக்கோம். Without கடல் அலைய தள்ளிட்டு வந்து இடது பக்கமா ஒதுக்கிறோம். Breathing. Without கடல் அலை தள்ளிட்டு வந்து இடது பக்கமா ஒதுக்கிறோம். Breathing. Without கடல் அலை தள்ளிட்டு வந்து இடது பக்கமா ஒதுக்கிறோம். Breathing. Without தாய்ச்சி பயிற்சி 11, 12, 13வது பயிற்சி முறை பார்த்தோம். அடுத்ததாக ஆதி பிராணாயாமம் மூச்சு பயிற்சி போயிடலாம். வஜ்ராசனம், சுகாசனம், பத்மாசனம் ஏதாவது ஒரு ஆசன நிலையில உட்கார்ந்துக்குங்க. உங்களுடைய இடது கையில சின்முத்ரா வச்சுக்கோங்க. உங்களுடைய வலது கையில நாசிகா முத்ரா வச்சுக்கோங்க. மூச்சு பயிற்சி நம்ம செய்யக்கூடிய முத்ரா நாசிகா முத்ரா. பெருவரலை நீட்டி வச்சுக்கணும், ஆள்காட்டி விரலையும் நடுவரலையும் மடக்கி வச்சுக்கணும், மோதிர விரலையும் சுற்றி விரலையும் நீட்டி வச்சுக்கணும். வலது நாசியை நல்லா அடிச்சுக்கணும். இடது நாசி வழியா மூச்சு நல்லா உள்ளே இழுக்கிறோம். முதல்ல இடது நாசியில் இருக்கக்கூடிய மூச்சை வெளியே விட்டுறோம், முழுமையா விட்டுருங்க. அப்புறம் எடுத்துக்கலாம். இடது நாசி வழியா உள்ளே இருக்கிற மூச்சு காத்த பொறுமையா மெதுவா வெளியே விடுறோம். இடது நாசி வழியா இருக்கிற காற்றை மெதுவா விட்டுட்டோம். இப்ப இடது நாசி வழியா மூச்சை இழுக்கிறோம். நல்லா பொறுமையா மூச்சு இழுத்துட்டு மோதிர விரலால அடைச்சுக்கிறோம் இடது நாசிய. இப்போ வலது நாசி ஓபன் பண்ணிட்டு வலது நாசி வழியா இம் சொல்லி அந்த இழுத்த காற்றை மெதுவா வெளியேற்றோம். மறுபடியும் வலது நாசி வழியா மூச்சு இழுக்கிறோம். வலது நாசி அடைச்சிட்டு இடது நாசி வழியா மூச்சை இம் சொல்லி வெளியேற்றோம். மூச்சை இழுக்கும் போது வயிற்று பகுதி முன்னாடி வந்துடணும். மூச்சை இம் சொல்லி மூச்சை விடும்போது வயிறு நல்லா உள்ள போயிடும். இப்போ இடது நாசி வழியா மூச்சு இழுக்கிறோம். இடது நாசி அடைச்சுக்கோங்க. இப்போ வலது நாசி வழியா மூச்சு விடுறோம். சொல்லிட்டு அந்த நம்ம சொல்ல ஆட்டோமேட்டிக்கா இழுத்த காத்து
தானாவே ரிலீஸ் ஆயிடும். இப்போ வலது நாசி வழியா விட்டுட்டு வலது நாசியில மூச்சு இழுக்கிறோம். வலது நாசி அடிச்சுட்டு இடது நாசி வழியா மூச்சு விடுறீங்க. இன்னு சொல்லிட்டே விடுறீங்க. இரண்டு சுற்றுக்கள் பண்ணிட்டோம். அடுத்து மூன்றாவது சுற்று. இடது நாசி வழியா மூச்சு இழுக்கிறீங்க, இடது நாசி அடிச்சுக்கிறீங்க, வலது நாசி வழியா இன்னு சொல்லி மூச்சை விடுறீங்க மெதுவா. மறுபடியும் வலது நாசி வழியா மூச்சு இழுக்கிறோம், வலது நாசி அடைச்சுக்கிறோம், இடது நாசி வழியா இன்னு சொல்லிட்டு மூச்சு விடுறோம். சின்முத்திரை வச்சு 3 சுற்றுக்கள் பண்ணிட்டோம். அடுத்தது சின்மய முத்திரை வச்சு இதே மாதிரி 3 சுற்றுக்கள் நாம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் ஆதி பிராணாயாமம் ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் இடது நாசி இருக்கிற காத்த வெளியிடணும். அப்புறம் அடுத்தடுத்த முத்திரையில வெளியேற்ற வேண்டியது இல்ல. இடது நாசி வெளியே மூச்சுங்க, இடது நாசி அடைச்சுக்கிறோம், வலது நாசி வழியா மூச்சை இன்னு சொல்லிட்டே விடுறோம். வலது நாசி வழியா நல்லா மூச்சுங்க, வலது நாசி அடைச்சுக்கோங்க, இடது நாசி வழியா இன்னு சொல்லிட்டே விடுங்க. மறுபடியும் இது ஒரு சுற்று. அடுத்து இரண்டாவது சுற்று. இடது நாசி வழியா நல்லா மூச்சு இழுக்கிறோம், இடது நாசி அடைச்சுக்கிறோம், வலது வழியா மூச்சு நல்லா வெளியேற்று இன்னு சொல்லிட்டே வெளியேறும். வலது பக்கமும் மூச்சு இழுக்கிறோம், இடது வழியா மூச்சு விடுறோம். இரண்டு சுற்று முடிவடைந்தது. மூன்றாவது சுற்று. இடது வழியா மூச்சு நல்லா உள்ளிடுங்க, இடது பக்கம் அடைச்சுக்குங்க, வலது பக்கமும் மூச்சு விடுறோம் இன்னு சொல்லிட்டே விடுங்க. வலது பக்கமும் மூச்சு இழுக்கிறோம், வலது அடைச்சிட்டு இடது பக்கமும் இன்னு சொல்லிட்டே விடுறோம். நிறைவடைந்தது. அடுத்ததாக ஆதி முத்திரை வைத்துக் கொள்ளுங்கள். கட்டை விரல்ல வச்சு 4 வரையும் முடிப்பீங்க. வலது பக்கம் அடைச்சுக்குங்க, இடது பக்கமா மூச்சு விடுங்க, இடது பக்கம் அடைச்சுக்கணும், வலது பக்கமா இன்னு சொல்லிட்டு மூச்சு விடுங்க. வலது பக்கமா மறுபடியும் மூச்சு இழுக்கிறோம், வலது அடைச்சிட்டு இடது பக்கமா இன்னு சொல்லிட்டே வரும். மூன்றாவது சுற்று. இடது பக்கமா மூச்சுங்க, இடது பக்கம் அடைச்சிட்டோம், வலது பக்கமா மூச்சு விடுறோம். வலது பக்கமா மறுபடியும் மூச்சு உள்ளே, இடது பக்கமா இன்னும் சொல்லிட்டே மூச்சு விடுறோம்.
வச்சுக்கிறோம். அமைதியா மூச்சு காட்டையே கவனிக்கணும். ஆதி பிராணாயாமம் மனச்சோர்வு இருக்கிறவங்க, மனம் படபடப்பு இருக்கிறவங்க, இப்போ பரபரப்பாவே இருக்கிறவங்க, கவலை, பயம் இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பயிற்சி ஆதி பிராணாயாமம் பண்ணும்போது மனசை அமைதிப்படுத்தக்கூடிய பயிற்சி. தூக்கமின்மை ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு இந்த பயிற்சி செய்யறதுனால. மனம் வந்து அமைதி அடையும் இந்த பயிற்சி மூலமா. அடுத்து பாத்தீங்கன்னா வாரம் ஒரு முத்திரை. இந்த வாரம் வாயு முத்திரை. உங்களுடைய ஆள்காட்டி விரலை மடக்கி பெருவிரல் கடியில வச்சுக்கோங்க. இந்த ஆள்காட்டி விரல பெருவிரல் கடியில வச்சுட்டு பெருவிரலால அந்த ஆள்காட்டி விரல பூ போல லைட்டா மெதுவா அழுத்துங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வாயு முத்திரை. இரண்டு கைகளையும் நம்ம இந்த முத்திரையை நம்ம செய்யணும். கைகளை நல்லா நீட்டி வச்சுக்கணும். வாயு முத்திரை வந்து மூட்டு வலி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வாயு தொந்தரவு இருக்கிறவங்க, செரிமான குறைபாடு, ரத்த ஓட்ட குறைபாடு இருக்கிறவங்க இந்த வாயு முத்திரையை தினசரி நம்ம செய்யலாம். 10 நிமிடங்கள் இரண்டு கைகளையும் நல்லா மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி, ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், பிராணாயாம பயிற்சிகள்லாம் நம்ம பண்ணிட்டு இதை பண்ணும்போது இதனுடைய முத்திரையோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். 10 நிமிடங்கள், ஒரு நாளைக்கு 10 நிமிடம் செய்யலாம். 3 முறை அல்லது 4 முறை வரையும் செய்யலாம். காது வலி இருக்கிறவங்க கண்டிப்பா தினந்தோறும் செய்யக்கூடிய முத்திரை இது. அதிக தீராத காது வலி, காது கேளாமை, காதுல எந்த ஒரு குறைபாடு இருக்கிறவங்களும் இந்த வாயு முத்திரையை தினசரி ரொம்ப அதிகமா இருக்கு, தாங்க முடியாத காது வலி இருக்கு அப்படின்னா ஒரு 40 நிமிஷம் இந்த முத்திரையில அமர்ந்து அமைதியா வச்சு அமர்ந்திருந்தாலே போதும், காது வலி பறந்து போயிடும். வாயு முத்திரை. ஆள்காட்டி விரலை மடக்கி கட்டி விரலுக்கு பெருவிரலுக்கு அடியில வச்சு பூ போல அழுத்திக்கணும். மெதுவா, ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது. ஆள்காட்டி விரலுக்கு நல்லா கையில நீட்டி வச்சுட்டு அமைதியா கண்ணை மூடி மூச்சு காத்தையே கவனியும் பார்க்கலாம். அடுத்த கையில நல்லா வச்சுக்கீங்க. அப்படியே உள்ளங்கைய தண்ணி மேல வச்சுக்கோங்க. மூச்சு காத்தையே கவனிங்க. கண்கள் நல்லா வருடி கொடுங்க. நிறைவாக சாந்தி ஆசன பயிற்சி, உறுப்புகள் தியானம் போயிடலாம். உடம்ப நல்லா தளர்த்தி நேரா படுத்துக்கோங்க. முதல்ல ஒரு பக்கமா படுத்து நேரா படுத்துக்கோங்க. உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளையும் தளர்வா வச்சுக்கோங்க. கைகள் நல்லா நீட்டி வச்சுக்கோங்க. உடம்போட ஒத்தி இல்லாம கொஞ்சம் தள்ளி, ஒரு அரை தள்ளி வச்சுக்கோங்க. அமைதியா படுத்துங்க. உங்களுடைய உள் சுவாசம், வெளி சுவாசம், இதுலயே உங்களுடைய முழு கவனமும் அதிலேயே இருக்கணும். அதே போல வயிற்று பகுதி சொல்லும் போது வயிற்று உறுப்புகள் மீதும், நெஞ்சு பகுதி உறுப்புகள் சொல்லும் போது நெஞ்சு உறுப்புகள் மீதும், தலைப்பகுதி சொல்லும் போது
தலைப்பகுதியில் உள்ள உறுப்புகள் மீதும் கவனத்தை கொண்டு போகணும். புருவ மத்தியில் சொல்லும் போது உங்களுடைய புருவத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட வந்து நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க, கவனத்துல வச்சுக்கோங்க. நேரா படுத்துக்குங்க எல்லாரும். நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளோம். இவ்வேளையிலே ரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், இந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல் வான்காந்த வழியே இறங்கி வந்து நம் கவனம் எல்லாம் குவித்து வைத்திருப்போம். உருவ மத்தியின் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று அனைவரும் சின்முத்திரை வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ஆள்காட்டி விரலை மடக்கி பெருவிரல் நுனியில வச்சுக்கோங்க, கைகள் நல்லா நீட்டி வச்சுக்கோங்க. இந்த பேரண்ட ஆற்றல், இந்த பேராற்றல் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கும் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய வயிற்று பகுதியில் உள்ள இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், கணையம், மண்ணீரல், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, கருப்பை, வித்துப்பை, இனப்பெருக்க உறுப்புகள், கழிவு நீக்க உறுப்புகள் ஆகிய நமது வயிற்று பகுதியில் உள்ள அத்துணை உறுப்புகளின் மீதும் அந்த பேரண்ட ஆற்றலை பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி, நன்றாக வலிமைப்படுத்தி நல்ல உயிர்ப்பாற்றலை பெற்றுள்ளது. நாம் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளோம். நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக சின்மய முத்திரை வைத்துக் கொள்கிறோம். இவ்வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், அந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல் வான்காந்த வழியே இறங்கி வந்து நம்முடைய கவனம் எல்லாம் குவித்து வைத்திருக்கும் பூர்வ மத்தியில் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய நெஞ்சு பகுதியில் உள்ள இதயம், இதய தசைகள், இதய சுவர்கள், இரத்த தந்துவிகள், இரத்த நாளங்கள், நமது உணவுக்குழல், மூச்சுக்குழல், நுரையீரல், சிற்றறைகள், காற்று பைகள், இரத்த தந்துவிகள், இரத்த நாளங்கள் ஆகிய நமது நெஞ்சு பகுதி முழுவதும் அந்த பேரண்ட ஆற்றல், இந்த பேராற்றல் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி அங்குள்ள குறைபாடுகளை எல்லாம் சரி செய்து நன்றாக தூய்மைப்படுத்தி, நன்றாக வலிமைப்படுத்தி நல்ல உயிர்ப்பாற்றலை நமது நெஞ்ச உறுப்புகள் அனைத்தும் பெற்றுள்ளது. நாம் பரிபூரண ஓய்வு நிலையிலோம். நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். உச்சி முதல் பாதம் வரையில் அனைத்து உறுப்புகளும் பரிபூரண ஓய்வு நிலையில். அடுத்ததாக ஆதி முத்திரை வைத்துக் கொள்கிறோம். பெருவரலை உள்ளார வச்சு 4 விரல்களையும் மூடுகிறோம். இவ்வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், அந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல் வான்காந்த வழியே இறங்கி வந்து நம் கவனம் எல்லாம் குவித்து வைத்திருக்கும் பூர்வ மத்தியில் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நமது தலைப்பகுதியில் உள்ள மூளை, திருமூளை, பெருமூளை, முகுளம், மூளை தண்டுவடம், மூளை திசுக்கள், நமது முதுகு தண்டுவடம் ஆகிய நமது தலைப்பகுதியில் உள்ள அத்துணை உறுப்புகளின் மீதும் அந்த பேரண்ட ஆற்றல் பற்றி படர்ந்து உள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி, நன்றாக வலிமைப்படுத்தி நல்ல உயிர்ப்பாற்றலை பெற்றுள்ளது. நாம் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளோம். நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நமது உச்சி முதல் பாதம் வரையுள்ள அனைத்து அகப்புற உறுப்புகளும் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளோம். கைகளை விரித்து வைத்துக் கொள்கிறோம். ஆனந்த முத்திரை வைத்துக் கொள்கிறோம். நாம்
சித்தர்கள் வழி யோகா பயிற்சிகளை நாள்தோறும் செய்து வருவதன் மூலமாக நம்முடைய மனதில் தோன்றும் தேவையற்ற அச்சம், பயம், கோபம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, அறியாமை, பேராசை, ஏக்கம், எதிர்பார்ப்பு போன்ற மனம் தொடர்பான திரள்களில் இருந்தெல்லாம் நாம் விடுபடுகிறோம். நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நமது மனம் முழுவதும் பேரன்பும் பெருங்கருணையும் பேரிரக்கமும் மன்னிக்கும் மனம் பக்குவமும் கொண்டு பேரானந்த நிலையில் உள்ளது. நாம் நமது உயிர்களை போல் உலகில் உள்ள அனைத்து உயிர்களிலும் பேரன்பும் பெருங்கருணையும் கொண்டு பேரானந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரும் மகிழ்வோடும் பேருவகையோடும் பேரின்ப வாழ்வு வாழ்த்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பரிபூரண ஓய்வில் இருக்கிறோம். நாம் அன்றாட வாழ்வியல் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது நம்முள் ஏற்பட்ட மன காயங்களிலிருந்தெல்லாம் நாம் விடுபடுகிறோம். நாம் பரிபூரண ஓய்வு. உங்களுடைய கைகளில் வெற்றி முத்திரை வைத்துக் கொள்ளுங்கள். தம் ஃபிங்கரை நீக்கி மற்ற விரலை எல்லாம் அடக்கி வச்சுக்கோங்க. வெற்றி முத்திரை. நாம் சித்தர்கள் வழி யோகா பயிற்சியினை நாள்தோறும் செய்து வருவதன் மூலமாக நாம் வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வெற்றியே பெறுகிறோம். வெற்றியே பெறுகிறோம். வெற்றியே பெறுகிறோம். கையில வச்சுக்கோங்க. நீங்கள் ஆழ்ந்து சுவாசிக்க உங்களுடைய கவனம் முழுவதும் சுவாச ஓட்டத்திலே இருக்கட்டும். நீங்கள் பரிபூரண ஓய்வு. உங்கள் உடல் மனம் தொடர்பான அனைத்து விதிமுறையான எண்ணங்களும் நிகழ்வுகளும் வெளியேற்றப்படுகிறது. உங்கள் மனம் முழுவதும் அன்பும் அமைதியும் பெரும் மகிழ்வும் கொண்ட பேரானந்த நிலையில் நீங்கள் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பூரண ஓய்வு. அப்படியே உங்களுடைய 2 கைகளையும் தலைக்கு மேல வச்சுக்கோங்க. நமஸ்காரம் முத்திரை வச்சுக்கோங்க. அப்படியே வலது இடதுபுறமா எல்லாம் உருண்டி வச்சுக்கோங்க. உங்களாகனா வலது இடதுபுறமா நல்லா உருங்க. படுத்துட்டோம். கைகளை முன்னாடி வச்சுக்கீங்க. 2 கைகளையும் நெஞ்சு கொண்டு வந்து எந்திரிச்சு உட்காருங்க. இன்றைய காலை சக்கரம் பயிற்சி வகுப்பு இனிதே நிறைவடைந்தது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதனால் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. இன்று அருமையான ஒரு தாய்ச்சி பயிற்சி எடுத்து கிட்டத்தட்ட 13 நிலைகள் நமக்கு நல்ல ஒரு அருமையான ஒவ்வொரு நிலைகளையும் நமக்கு செவ்வனே சிறப்பாக செய்து திரும்ப திரும்ப அந்த நிகழ்விலும் மீண்டும் அதனை ஈடுபடுத்தி
ஒவ்வொரு நிகழ்வையும் நமக்கு சிறப்பான முறையில் செய்து காட்டிய பாரதி தேவி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் கலந்து இன்னும் பற்பல பயிற்சிகளை எங்களுக்கு அளிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்விற்கு காலச்சக்கரம் நிகழ்வு மூலமாக உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா. மற்றும் இன்று 156ஆம் நாளாக நம்முடைய காலச்சக்கரம் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே நாளை குழந்தைகளுக்கான நிகழ்வாகவும் நாம் கலந்து கொள்ளும் அனைவரின் நிகழ்வாகவும் ஒவ்வொரு வாரமும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் நாளை காலை 7 மணி முதல் 8 மணி வரை நமது காலச்சக்கரம் நிகழ்வு நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வில் குழந்தைகளும் கலந்து கொண்டு நாளை ஒரு புதுமையான நிகழ்வாக அறிமுகப்படுத்த உள்ளோம். அதாவது குழந்தைகளை கண்டிப்பாக அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, மற்றும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பர்கள் தங்களால் என்ன பயிற்சி செய்ய முடியுமோ அதை இன்று நீங்க தெரியப்படுத்தி நாளை நமது காலச்சக்கரம் நிகழ்வில் அந்த பயிற்சியை செய்ய உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது இதுவரை தாங்கள் பயின்ற பயிற்சிகளில் எந்த பயிற்சியை உங்களால் செய்ய முடியும், அப்படி முதன்மையான பயிற்சியை எடுத்துக்கொண்டு நாளை காலச்சக்கரம் நிகழ்வில் நீங்கள் அந்த பயிற்சியை செய்து காட்டலாம். குழந்தைகளையும் ஈடுபடுத்தி குழந்தைகளுக்குண்டான நிகழ்வை நாம் செய்து காட்டி உங்களுடைய நிகழ்வையும் நாம் அதில் அறிமுகப்படுத்த உள்ளோம். அதனால் இதில் கலந்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவரும் நாளை இந்த நிகழ்வை தங்களது நிகழ்வாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஓரளவு 150 நாள் கடந்து வந்துட்டோம். அதனால பயிற்சிகளும் எல்லாருமே ஓரளவு நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓரளவு இல்லை, திருப்தியா நல்லதுமா செஞ்சுட்டு இருக்கீங்க. இதை வெளிப்படுத்தினா இன்னும் நம்ம காலச்சக்கரம் நிகழ்வுக்கு ஒரு பெரும் ஊக்கமாகவும் நல்ல ஒரு எப்படின்னா சப்போர்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட திண்ணம். ஏன்னா நம்ம கற்றுக்கிட்டே இருக்கிறதோட கற்றதை அடுத்தவர்கள் கற்றுக் கொடுத்தால் நமக்கு மேன்மையடைய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அந்த வகையிலே இந்த நாளை காலச்சக்கரம் நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பர்கள் இன்று அவர்கள் எந்த பயிற்சி என்பதை எல்லாம் ஒரே பயிற்சியை 2-3 பேர் செய்ய வேண்டாம், அதுக்காக சொல்றோம். பயிற்சியை செய்தவர்கள் தெரியப்படுத்தினால் நாளை அந்த பயிற்சியை அவர்கள் செய்யலாம். இதை ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அனைவரும் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் நீங்கள் செய்யும் பயிற்சிகளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருந்து உங்களுக்கு தெரிந்தவர்களையும் நீங்கள் இதில் பார்ப்பதற்கு ஈடுபடுத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் இவ்வளவு நாட்கள் நீங்கள் இதில் இணைந்து ஒரு பயிற்சியை செய்து நீங்களும் ஒரு ஆசானாக உயர்ந்த நிலையை அடையும் பொழுது மற்றவர்கள் உங்களை பார்த்து பெருமைப்படும் அளவுக்கு நீங்களும் உயர்ந்துள்ளீர்கள் என்பதை இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் தெரியப்படுத்திக் கொள்ளலாம். ஆகையால் நீங்கள் செய்யும் பயிற்சியில் உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, இல்ல குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்களாக இருந்தாலும் சரி, அவர்களையும் இதில் பார்க்க சொல்லி அவர்களையும் ஈடுபடுத்த ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையும் என்பதை தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் 2 நாட்களாக நம்மளுடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை மிட்டவுன் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீனிவாசன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூற அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் நற்காலை வணக்கம். ஒரு புண்ணியமான ஒரு புனிதமான உடலையும் உயிரையும் பேணி காக்கின்ற ஒரு நல்ல செயல்களை மாவட்டம் 2980 நடத்தி கொண்டிருக்கும் காரைக்கால் பிரான்சிட்டியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் குணபாலன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே எங்க மிட்டவுன் சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியும் பாராட்டு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த அதிகால நிகழ்வு எவ்வளவு சிரத்தையுடன் அவர் எடுத்து ஒரு பெரிய கட்டமைப்புடன் ஒரு சிறிய இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார் என்பது உண்மையிலேயே ஒரு அளப்பரியது. ஆசான்சி அவர்களுக்கும் பாரதி மேடம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் மிட்டவுன் கிளப்பின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டையும் அவருக்கு தெரிவித்துள்ளோம். ஒரு நல்ல நிகழ்வு.
நாம் ஒரு 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ உபயோகப்படுத்திக் கொண்டு நம்மளுடைய வாகனங்களை எப்படி சர்வீஸ் முறைப்படி செய்கிறோமோ, ஒரு சரியாக சர்வீஸ் என்ற ஒரு வாகனம் எப்படி நமக்கு எந்த பழுதும் இல்லாமல் நம்மளுடன் பயணிக்கின்றதோ, 100 ஆண்டு காலம் நம்மளோடு பயணிக்கும் இந்த உடலையும் உயிரையும் நாம் எப்படி பேணி காக்க வேண்டும் என்பதை மிக சிறப்பாகவும் ஒரு உயிரிய நோக்கத்தோடும் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காரைக்கால் ஃப்ரெஞ்ச் செய்கின்ற இந்த புனிதமான செயல் உண்மையிலேயே உலகம் முழுவதும் இது நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை நம் மாவட்டத்தில் கையில் எடுத்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இதை கொண்டு செல்கிறார்கள். உண்மையிலேயே இது ஒரு பாராட்டுதற்குரிய நிகழ்வு. இந்த நிகழ்வில் நாங்களும் எங்களையும் இணைத்து கொண்டமைக்கு இந்த நேரத்திலே ரொட்டேரியன் குணபாலன் சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். உங்களோட வாழ்த்துக்கு நன்றி. உங்களோட வாழ்த்து நினைவாக நீங்கள் இந்த நிகழ்வில் தொடர்ந்து பயணித்து உங்கள் சங்கத்தையும் இணைத்து அனைவரும் பயணிக்க வேண்டும் என்பது எங்களது மேன்மையான வேண்டுகோள், ஆசையும் கூட. கண்டிப்பாக பயணியுங்கள். உங்களது எண்ணங்கள் நிறைவேறட்டும், உங்களது சொல்களும் பலிக்கட்டும், நன்றாக இருக்கட்டும். நன்றி ஐயா. மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், நாளைய நிகழ்வு குழந்தைகளுக்கான நிகழ்வும் மற்றும் இதில் கற்றறிவித்த அனைவரும் இதில் பங்கு பெற்று சிறப்பிக்க வேண்டிய ஒரு நிகழ்வாக பயன்படுத்தி கொண்டு இந்த நிகழ்வை நாளைய உங்கள் நிகழ்வாக ஏற்படுத்தி கொண்டு சிறப்பானது ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி தருமாறு அன்புடன் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இந்த நிகழ்வு எல்லாருமே சிறப்பா பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட பயிற்சிகளோட வெளிப்பாடுகள் நாளைக்கு கிடைக்கணுங்கிறது எங்களோட மேன்மையான வேண்டுகோள். கண்டிப்பாக இந்த பயிற்சியை அனைவரும் அளித்து நல்ல ஒரு பாராட்டை பெற வேண்டும் என்று அன்புடன் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெஞ்ச் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை மிட்டவுன் சங்கத்திற்கும், இன்று பயிற்சி அளித்த ஆசான் கண்ணப்பனையார்களுக்கும், தொடர்ந்து நமது வேண்டுகோளை ஏற்று நமக்கு பயிற்சிகளை அளித்துக் கொண்டிருக்கும், தாய்ச்சி பயிற்சிகளை அளித்துக் கொண்டிருக்கும் பாரதி தேவி மேடம் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நன் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து நாளை காலை 7 மணிக்கு நமது நிகழ்வை, ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வான 7 மணிக்கு நமது நிகழ்வை மீண்டும் சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணியம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தலைவரை மீட்டிங் எட் பண்ணிடலாமா? பண்ணிக்கலாம்.